மயிலாடுதுறை, நாகை, திருவாரூரில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோவிந்தராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தராஜன், செய்தி குறித்து முழுவிரும். வணக்கம் மேடம். தமிழ்நாட்டில் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. தற்போது இந்நிலையில் அந்த பணிகள் முழுவதும் முடிவிக்கப்பட்டு இன்று காலையில் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியாக 10:41 மணியில் திறந்து வைத்தார். இதுல பாத்தீங்கன்னா 7 அடுக்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டு பொதுமக்கள் நவீன முறையில் பொதுமக்களுக்கு குளிர்சாதன வசதியுடன் தங்கு வெயிட்டிங் பண்ற அறை மற்றும் நவீன வசதிகளோடு கட்டப்பட்டிருக்காங்க. 124 கோடி 45 கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை திறந்து வைத்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூரை சேர்ந்த 12,653 பயனாளிகளுக்கு சுமார் 655 கோடி 44 லட்சத்தில் நலத்திட்ட உதவிகளை திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். மேடம், கோவிந்தராஜன், மேலும் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது? மக்களுக்கு இதன் மூலம் என்னென்ன பயன் கிடைக்க இருக்கிறது? மாற்றுத்திறனாளிகளுக்கு எலக்ட்ரிக்கல் இருசக்கர வாகனம் மற்றும் டிஆர்ஓ ஆபீஸ் தமிழக மாவட்டமா அறிவிக்கப்பட்டுள்ள தாசில்தார் ஆபீஸ் அப்புறம் டிஆர்ஓ ஆபீஸ் புதிய கட்டிடங்கள் சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 123 புதிய கட்டிடங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்துல திறந்து வச்சிருக்காங்க. இதன் மூலமா மக்கள் ஒரே இடத்துல முன்னாடியே ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் தனித்தனியாக செல்லக்கூடிய சூழல் இருந்தது. இதுல ஒரே ஒருங்கிணைந்த எல்லா மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் இங்க ஒருங்கிணைந்த ஒரே அலுவலகத்தில் இருப்பது மக்களுக்கு எங்கேயும் அலைய இல்லாம ஒரே இடத்துல கிடைக்கிறது. மேடம், முதலமைச்சர் இந்த திட்டப்பணிகள் எல்லாம் தொடங்கி வைத்த பின் எங்கு செல்ல இருக்கிறார்? அவருடைய திட்டப்பணிகள் என்ன? இந்த திட்டத்தை முடித்துவிட்டு மதியம் மயிலாடுதுறை ரயில் மூலம் சென்னை அடைகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.